வெல்கம் பேக் டு ஜமுனாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசியை ஊற வச்சு மாவாட்டி அதை புளிக்க வச்சு தோசை சுடலாம் தேவையில்லை. காலையில் எந்த டென்ஷனும் இல்லாமல் டக்குன்னு இந்த ரெசிபியை ரெடி பண்ணி கொடுக்கலாம். பார்க்க ரவா தோசை மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது ரவா தோசை இல்லை, சோள மாவு தோசை. இதுக்கு ஒரு ஆந்திரா சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அடுத்த வீடியோ போட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. சோள மாவு கடைங்களில் ரெடிமேடாகவே கிடைக்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு கேரட், தேவைப்பட்டால் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு அப்படியே போட்டால் எடுத்து வச்சுருவாங்க, அதனால் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு காரமாக ஒரு ஆந்திரா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடுங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக செய்யணுன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட கொத்தமல்லி தழையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் தோசை போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இது இட்லி மாவு இல்லைனா காலையில் என்ன டிஃபன் செய்யலாம்னு ரொம்ப யோசிப்போம். அந்த டைமில் இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வேறு ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நன்றி.